மத்திய சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்கலாம். கார்த்தி, தற்போது திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். தற்போது தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் யாரெல்லாம் சென்று கொண்டிருக்கிறார்கள்? மத்திய சென்னையின் திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் தற்போது தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்களிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். சென்னை நகரில் அமைந்திருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலகத்தில் தான் மத்திய சென்னைக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அந்த அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்கு தற்போது தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னையில் திமுக வேட்பாளராக போட்டியிடுவதற்கான அந்த மனுவை தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதுவரையில் மத்திய சென்னையை பொறுத்தவரை 13 வேட்புமனுக்களானது பெறப்பட்டிருக்கிறது. தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே 2004ஆம் ஆண்டு இதே மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தார். அதே நேரத்தில் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து அந்த 2G வழக்கில் தொடர்புடையதாக கூறி அதே நேரத்தில் 2011இல் அவர் அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். அதனை அடுத்து 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் இதே தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட SR விஜயகுமார் அவர்களிடம் 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றிருந்தார். அதனை அடுத்து 4வது முறையாக இதே மத்திய சென்னை தொகுதியில் தற்போது தயாநிதி மாறன் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. நன்கு பரிச்சயமான ஒரு நபராக இருக்கிறார். மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மத்திய சென்னை தொகுதியில் ஏற்கனவே அவருக்கு நன்கு பரிச்சயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவரை எதிர்த்து தயாநிதி மாறன் அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது குறிப்பாக அதிமுக கூட்டணியில் ஷாம்பால் அவர்கள், குறிப்பாக பாமக தரப்பிலிருந்து ஷாம்பால் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று இந்த மத்திய சென்னை தொகுதியில் வேட்புமனுக்களை ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக நாசர் அவர்களுடைய மனைவி இந்த பகுதியில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதுபோன்று இந்த மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது தயாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடியவர்கள் என்பது புதுமுகங்களாகவே இருக்கின்றன. பாமகவை பொறுத்தவரை ஷாம்பாலும், அதே நேரத்தில் மக்கள் நீதி மையம், அதே நேரத்தில் மற்ற பிற கட்சிகளை பொறுத்தவரையில் குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் SDPI கட்சியின் தெக்லாத் பாகிபி அவர்கள் வேட்புமனுவை இன்று மாலைக்குள் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் கடந்த 19ஆம் தேதி துவங்கி இன்று மதியம் 3 மணி வரை வேட்புமனு தாக்கலுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாளான இன்று ஏராளமானோர் பல்வேறு பகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். மத்திய சென்னையை பொறுத்தவரை தயாநிதி மாறன் அவர்கள் போட்டியிடுவதற்கான அந்த வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்து வருகிறார். அவருடன் MLAக்கள், சென்னையை சேர்ந்த MLAக்கள் குறிப்பாக ப. ரங்கநாதன் மற்றும் சேகர் பாபு, மோகன், ஜெயன்பழகன் ஆகியோர் உடன் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அவர்கள் அனைவரும் அந்த வேட்புமனுவில் கையளித்துட்டு தற்போது அந்த வழங்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஸ்ரீதர் அவர்களிடம் அந்த வேட்புமனுவை தற்போது வழங்கி வருகிறார் தயாநிதி மாறன். அதனை முடித்துக் கொண்டு செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது மத்திய சென்னையில் தான் எந்த விஷயத்தை முன்னெடுத்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறோம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு அவர் விளக்கமளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.